நிறைய பேர் என்கிட்ட கேட்டதும் அப்போ சரி அவங்கள ஒரு நல்ல இடத்துல வச்சு நம்ம மீட் பண்ணால் ஒரே இடத்துல வச்சு மீட் பண்ணால் நல்லா இருக்குங்கிறதுக்காக அந்த ஏற்பாடு. இதில் வேறு எந்த பந்தாவோ அதுக்கோ இருக்கும் இல்லை. என் நண்பர்கள் என் கூட பயணப்பட்டவர்கள், பத்திரிகை நண்பர்கள். நம்ம இந்த இடத்துக்கு இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் நான் ஒரு பத்திரிகையாளர் இருந்தது தான். அது எல்லார் பேரையும் நான் சொல்லணும். இங்கே இருக்கிற அந்த அத்தனை பேர், இப்போ வனராஜா அண்ணன் முதல் முரளி சார், அவங்க அப்பா வந்து எனக்கு அவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ராமநாராயணன் சார்லாம் எனக்கு நிறைய படம், கிட்டத்தட்ட ஒரு 25 படமாவது அவங்க கூட நான் பிஸ்னஸ் பண்ணியிருப்பேன். நான் பிஸ்னஸ் பண்ணாத இடமே கிடையாது. அவர் சொல்லியிருப்பாரு, விஜய் தான் வளர்ந்தார், விஜய் தான் அவர் வளர்த்து விட்டார். அப்படி கிடையாது. எல்லாரும் அப்படி ஒரு மாயையில் வாழ்கிறாங்க. மாயையில் தான் அந்த உலகமே தப்பான வழிக்கு போயிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் உழைப்பு இல்லை. என் கூட இருந்த 15 பேர் எங்கே இருக்காங்கன்னு கேளுங்க. அப்போ என் உழைப்பை அவமானப்படுத்துகிற பொருள் இருக்குது. நிறைய பேர் கமெண்ட்லாம் போடும்போது கண்ணீர் தான் வரேன். அவர் இல்லைன்னா இவர் எப்படி, நான் இல்லைன்னா அவர் எப்படின்னு தான் நான் கொஸ்டின் கேட்பேன். ஆல்மா தூக்கிட்டு போனது தொடரமைச்சதுக்கு தெரியும். பெரிய அண்ணா படம் எடுத்திருக்கிற அண்ணன் இவருக்கு தெரியும். ஆனால் அதை யாராவது சொல்கிறாங்களா கமெண்ட்டில்? ஏதோ நான் திடீர்னு ஒரு பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு கட்சி என்ன ஏன் நீ தூர குப்பை தொட்டி மாதிரி தூக்கி போட்டுட்டீங்களே, நான் எங்கே போகிறது? ஒரு சூப்பர் ஸ்டாரை உருவாக்குறது வரை உன்னை பற்றி ஒரு மைனஸ் எங்கேயாவது வந்ததா? அது வரை நான் காப்பாற்ற தான் நிச்சயம் கூடாது. ஏதாவது ஒரு மைனஸ், உங்கள் குடும்பம் பிரிஞ்சுதா? உங்கள் குடும்பத்தை கட்டி காத்தோம். நான் இருக்கிறத உங்கள் குடும்பம் பிரிஞ்சுதா? உண்மையாக தானே உழைச்சோம். அந்த உண்மை தெரியாமல் விஷப்பாம்புகள் அங்கங்கே காலும் கையை சுற்றிட்டு அப்படி தான் இருக்கும். எனக்கு என் நண்பர் முரளி தெரியும். முரளி மாதிரி ஒரு ப்ரொடியூசர்லாம் அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டவரையும் சொல்ல மாட்டாங்க. பெரிய நடிகருக்கும் போது சொல்ல மாட்டாங்க. ஏன் சார் அப்பா எங்கே போறீங்கப்பாங்க? அப்பா இப்படியே கூட வேலை பார்த்துட்டு எவன்டா கூட இருக்குன்னு சொல்லுவான். அவன் எவ்வளோ பெரிய துரோகியாக இருக்குன்னு வெளியே சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே வேலைக்காரன், நம்ம ஒரு வேலைக்காரன் தானே. ஆனால் வேலைக்காரன் உயரக்கூடாதா? அவன் அடுத்த கடத்துக்கு வரக்கூடாதா? ஆசைப்படக்கூடாதா? இப்போ முருகன் ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருந்தால் வாழ்நாள் முழுக்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருந்தால் சாகணுமா? அப்படி ஏதாவது நீதி சட்டங்கள் வச்சுருக்காங்க எங்கேயாவது? அப்போ நம்ம விளையாடக்கூடாதா? பல முறை பல விதங்கள்லாம் ட்ரை பண்ணி பார்த்தா நீங்கள் அவரை பாருங்க இவரை பார்க்கும்போது எனக்கு ஒரு கை கொடுக்க ஒரு ஆள் வேணும் சார். நான் அந்த பகுதியில் ஏதாவது பண்ணணும். என் பகுதியில் நான் வாழ்கிற பகுதிக்கு ஏதாவது பண்ணணும். கடவுள் வழியை விட்டுருக்காரு. கலப்பை மக்களுக்கு மூலம் 25 கலையரங்கங்கள், 9 பள்ளிக்கூடங்கள், 30 குளங்களை தூர்வாரிக்கும் தனிநபரா. சொன்ன கண்ணீர் தான் விடுவீங்க சார். இதுவரை நான் அதை வெளியெல்லாம் ரொம்ப சொல்லலை. என் வாழ்க்கை முழுக்க அங்கே போட்டிருக்கேன். நீங்கள் வேணா வந்து ஊரில் வந்து பாருங்கள், கேளுங்க யாருக்கு. அப்போ ஒருத்தர் உழைச்சி வரதை நீங்கள் போட மாட்டீங்க. அவன் தூங்குனான், கார் அவரே திறந்துட்டாரு சார், அவர் தண்ணி பாட்டில் அவரே எடுத்து குடிக்கிறாரு சார், இதெல்லாம் யூஸ் ஆகுது. அவர் தண்ணி பாட்டில் அவர் குடிச்சிட்டாரு சார், கார் திறந்துக்கிட்டாரு சார், இதெல்லாம் யூஸ். ஆனால் இவ்வளோ உழைச்சிருக்காங்க ஒரு தனிநபர், அவங்கள்ட்ட பிஆர்ஓ இருந்தால் இவ்வளோ உழைச்சிருக்காங்கன்னு சொல்லி அதை கையெழுத்து பண்ணலாமா பண்ணக்கூடாதா? உண்மையிலே தானே. எனக்கு எவ்வளோ உழைப்பு எவ்வளோ கஷ்டம் இருக்குது நினச்சி பாருங்க. சும்மா வரும் பணம். தினம் ரண வேதனை, ரத்த வேதனை பண்ணி என் ஒய்ஃபு இவ்வளோ ஆப்ரேஷன் பண்ண பிறகு போகக்கூடாது. டாக்டர் வந்து 6 மாதம் நீ ஓய்வு எடுக்கணும். 1 மாதத்துக்குள்ள நான் வெளியே வந்துட்டேன். என்னால் இருக்க முடியல வீட்டுக்குள்ள. என்ன உழைச்சி பழக்கப்பட்டோம். இல்லை எல்லாம் ஈஸியாக நினைப்பாங்க. அவருக்கு ஈஸியாக கிடைச்சிச்சு சார், அவருக்கு என்ன சார்? அப்படி கிடையாது. உழைச்சிருக்கும். இந்த இடத்துக்கு வரணும்னா அது அவர் முரளி சார் சொன்னால் உழைக்காமல் அப்படி இல்லை. எனக்கு தெரியும் தமிழ்குமரன் சார் சும்மா வந்துட முடியுமா? அவங்க அப்பா பேரை சொல்லிட்டு மட்டும் வந்துட முடியுமா? உழைக்கிறாரு. இதில் வெற்றி தோல்வி எல்லாம் நாங்களாம் ஒரு குடும்பம் தான். முரளியும் தமிழ்குமரனும் விடியல் ராஜு வனராஜா இருக்கட்டும், இங்கே இருக்கிற டிடி ராஜாவாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற எல்லா சகோதரர்களும் எங்களுடைய சகோதரர். இந்த எலெக்ஷன் முடிஞ்சவங்க நாங்கள்லாம் குடும்பம் தான். ஆனால் பாருங்கள், ஒருத்தர் வாழ்க்கைக்கு 2 பேர் வந்திருக்காங்க பாருங்கள். நான் யாராவது ஒருத்தர் தான் வருவாருன்னு நினச்சேன். ஆனால் பாருங்கள், அதுதான் அன்பு. முதல்ல அவங்க 2 பேருக்குமே கைத்தட்டல். இப்பவுமே வெற்றி தான். ஆனால் அந்த மனம் இருக்குது பாருங்கள். நம்மள உள்ள ஒருத்தர் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கான்னு சொல்லி வாழ்த்த வந்திருக்காங்க. கடைசி ரொம்ப சலிப்பு சார் அவங்க 2 பேருக்குமே. ஒரு தலைப்பையும் பண்புள்ள. அதே மாதிரி என் நண்பன் விடியல் ராஜ் பாவம், அவரும் உடனே எனக்காக ஹெல்ப் பண்ணி நான் வரேன், உனக்குன்னா நான் எனக்கு இன்னைக்கு கேன்வசிங்கே வேண்டாம். அதே சிவி குமார் சார் நிறைய நல்ல படங்கள் எடுத்தவர். அதாவது இது ஒரு வேற்றுமைக்குரிய இடமே கிடையாது சார். இங்கே நல்ல நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க, எலெக்ஷன் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. எல்லார் பேரும் என்னால் சொல்ல முடியல. நிறைய குடும்பங்களாக வந்திருக்காங்க. எல்லாரையும் நினச்சி எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இது எதுக்காக சொல்கிறேன்னா சார், மனவேதனைகள் நிறைய வலிகள் இருக்கும் சார். வெளியே சொல்ல முடியாது. எப்படி வெளியே சொல்ல முடியும்? எத்தனை துயரங்கள், எத்தனை துரோகங்கள், எத்தனை அவமானங்கள். அவர் சொன்னது உண்மை தான். தொடர்ந்து அவருக்கு எல்லாருக்கும் அவார்டு கொடுக்கணுன்னு விஜய்க்கு கொடுங்க. நான் சொன்னது உண்மை தான். ஏன்னா முதல்ல ஆரம்பத்தில் நீங்கள் ஒன்று உச்சத்திலேருந்து சாடி வரலங்க. ஏன்னா மேலேருந்து ஆதாய கங்கையிலேருந்து தான் குதிச்சு வந்தீங்க. அப்போ நீ ஒரு மேடையில் பேசும்போது கூட நான் உச்சத்துக்கு வந்துட்டேன், யார்ட்ட இல்லாத பணமா, அது மிரட்டல் மாதிரியே இருக்குது பேச்சுக்கள்லாம். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா சார்? அவங்க அப்பா பால் வாங்க கஷ்டப்பட்டிருக்காரு சார். ஒரு வீட்டை விற்றவங்க அப்படி மிரண்டு போயிட்டார் சார். முதல் படம் தோல்வி, வீட்டை விற்றுருக்காங்க. அப்போ நீ பட்ட கஷ்டத்தை பற்றியும் சொல்ல மாட்டேங்கிற. எனக்கு இப்படிலாம் என் கூட வந்து உழைச்சாங்கிறத பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேன். குறை சொல்கிறக்காக இல்லை, பக்குவப்படணும். உன்னை பற்றி தும்பினாங்க, அது பண்ணாங்க, நாங்கள் நியூஸ் கொடுத்தோம் இல்லையா? நல்லதெல்லாம் உனக்கு பற்றி வந்தது இல்லையா?
நீ செய்கிற தவறை பற்றி வரணும். தப்பு பண்ணக்கூடாதுங்கிறக்காக தான் சொல்லப்படுகிறது. இது வந்து அவரை குறை சொல்வதற்காக, அவர்கிட்ட வந்துட்டாங்கிறக்காக இல்லை. அவர் வரட்டும், அவர் எந்த இடத்துக்கும் போட்டோம். ஆனால் நாங்களும் களத்தில் இருக்கிறோம். கண்டிப்பாக எல்லோருக்கும் உரிமை இருக்குது. இது ஜனநாயக நாடு, டெமோக்ரஸி. யார் தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணுறது கூட வாழணுங்கிறது அவசியம் கிடையாது. அதனால் யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் செய்ய முடியும். அவங்க உரிமையில் தலையிட முடியாது. ஆனால் நீங்கள் சரியாக பயணப்படவில்லை என்றால் களத்தில் நாங்களும் இறங்கி போராடுவோம் என்பதுதான் உண்மை. இதுக்கு சண்டைக்கு சச்சரவுகள் இல்லை. எனக்கும் உரிமை இருக்கிறது. நானும் இந்த நாட்டினுடைய ஒரு பிரஜை. இந்த நாட்டில் உள்ள எல்லா அதிகாரமும் எனக்கு இருக்கு. எப்படி வனராஜாவுக்கு இருக்கோ அதே போல் எல்லாருக்கும் இருக்குது. இங்கே என் கிளாஸ்மேட்டு ஜோசப் சந்திரன் வந்திருக்கான். முதல் படம் பண்ணுறாங்க பாந்தா பரமசிவம். என்கிட்ட ரொம்ப கஷ்டம். ஒரு பிஆர் எப்படி பண்ண முடியும்? வந்த உடனே 10 லட்ச ரூபா எடுத்து போடுறான். அவன் வெளிநாட்டில் இருக்கிறான். அப்போ அவ்வளோ அவனை போய் கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நீ போய் இப்படி 10 லட்ச ரூபா போயிட்டு செல்வகுமார் சினிமாக்காரனை நம்பி போடுறீ அப்படின்னு. இல்லை, அவன் சொல்லியிருக்கான் பாருங்க வார்த்தை. செல்வகுமாரை பற்றி எனக்கு தெரியும். நானும் அவன் 6 வயசுலேருந்து ஒன்றா வளர்த்துறான். ஒரே கிளாஸ்மேட். ஒன்றா. இது எதுக்கு தெரியும்னா சொல்கிறேன். அவன் வந்திருக்கான் மேடையில். நாங்கள் ரெண்டும் ஒன்றா படித்து வளர்ந்துருக்கோம், ஒன்றா இருக்கோம். அவனை பற்றி எனக்கு தெரியும். செல்வகுமார் தோக்க மாட்டான். அப்படி அவன் தோத்தா கூட நானும் தோத்துக்கு போகிறேன்டா. அப்போ அவன் லாஸ்ட் தான். ஆனால் இன்னைக்கு மேடையில் வந்து இருக்கிறான். எனக்கு ஒரு நின்று வந்து இருக்கிறான். அதுதான் நம்ம அவனை விட்டு கொடுக்க மாட்டோம், அவனும் இன்னும் விட்டு கொடுக்க மாட்டான். அதே மாதிரி தான் இங்கே இருக்கிறவங்க மேடையில் இருக்கட்டும், விடியல் ராஜா இருக்கட்டும், சிவி குமார் சார், முரளி சாரை பார்க்கணும் இருக்காரு. இவ்வளோ வேலை இருக்குன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். தமிழ்குமாரனுக்கு எவ்வளோ வேலை இருக்கும். அதனால் அந்த வேலைகளை விட்டீங்கன்னா பெரிய ஒரு எலெக்ஷனை சந்திக்கிறாங்க. அதை விட்டுட்டுலாம் வராங்க பாருங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு எனக்கு மனசார பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் தம்பி கடலூர்லேருந்து வந்திருக்காரு. அவர் ஒரு பெரிய எனக்கு உங்களை ஒரு 2 வார்த்தை வாழ்த்தி பேசணும்னு சொன்னார். கண்டிப்பாக வாங்க சார். என் நண்பன் சிஎம் ராஜா, முருகன் சார் அடிதடின்னு சொல்லுவாங்கப்பா. அவர் நல்ல படம் எடுத்திருக்காரு. நடிகன் ஒரு படம் எடுத்திருக்காரு. எப்போ பார்த்தாலும் அடிதடின்னு ஏதோ சண்டை சித்திர படம் ஒரு விடுற மாதிரி அடிதடி முருகன் சொல்லிடுறாங்க. அதே மாதிரி சிஎம் ராஜாங்க ஒரு பொதுநலம் கருதின்னு ஒரு நல்ல படம் எடுத்த டைரக்டர். என்னுடைய கூட இருக்கிற அன்னையிலேருந்து கலப்பை மக்கள் இயக்கத்துக்கு துணைத் தலைவர் அவர் தான். ஒரு லைன்ஸ் கிளப்பு, பெரிய மெடிக்கல் ஸ்டோர் வச்சுருக்கிறாரு. கண்ணாடி இளம்படம் இல்லை, ஆப்டிக்கல் கடை வச்சுருக்காரு. ஆனால் இன்னைக்கு வர ஒரு பணி பாருங்க பின்னால் தான் இருப்பார். அதுதான் அந்த பணி. நம்ம பிடி செல்வகுமார் அவர் வளரணும். வளர வளர ஒரு நாள் கூட பொறாமப்பட்டே கிடையாது. இப்படி எனக்கு ஒரு 10 பேர் இருக்கிறதுனால நான் பத்திரிகை பாலன் சொல்லி ஆகணும். பாலன்லாம் எத்தனை பத்திரிகை எல்லாருக்கும் பிடிக்காது இல்லையா? இப்போ என் வளர்ச்சி எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் பிடிக்குமா? என் வளர்ச்சி என் கூட இருந்தவங்களுக்கு பிடிக்காதனால தான் யார் இன்கம் டேக்ஸில் போட்டு விட்டதே என் கூட இருந்தவன். எங்க ரைட்டில் நான் கூட தவிச்சு சாகட்டும் அப்படின்ட்டு, இதோட அவனை சோழியை முடிச்சிடலான்ட்டு. உண்மை சார். ரைடு முடிஞ்ச கூட என் வீட்டில் ஒன்றும் இல்லை. புலி படம் நாளைக்கு ரிலீஸ்னா இப்போ ரைடு. இப்போ சொல்லக்கூடாது, மறைக்கணும், எதுவுமே வெளியே தெரியும் அப்படிலாம் கிடையாது. என் குமரல் தெரியணும். எப்படி சார் இந்த ஒரு படத்தில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம்? கடவுளே ஒரு வழி தந்துட்டே. பத்திரிக்கையாளர் தான் கஷ்டப்பட்டேன். இப்போ எம்ஐடி வண்டியில் போனேன். எவ்வளோ அசிங்கத்தை படுத்தேன். ஒவ்வொரு ஆஃபீஸில் போய் விளம்பரம் கேட்க போய் நிற்பேன். இவ்வளோ அசிங்கத்தெல்லாம் தாண்டி ஒரு பெரிய படம் கிடைச்சிச்சு. இதோட நம்ம வாழ்க்கை செட்டில் ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கூட இருக்க சகனிகள் குள்ளநெறிகள் ரகம் பிடி செல்வகுமார் எப்படி அவருக்கு மட்டும் படம் எடுத்தா எப்படி இவ்வளோ பெரிய படம் எடுத்தா போட்டு விட்டதே கூட அங்கே கூட இருக்கிற ஒரு 10 பேர் வேலை பார்க்குறாங்க. இதை நான் சொல்லலை சார். நைட்டு அந்த ஆட்கள்லாம் கண்ணீர் விட்டு என் வீட்டில் ஒன்றுமே இல்லை, என் வீட்டெல்லாம் பார்த்துட்டு கண்ணீர் விட்டுட்டு டீ குடிச்சிட்டு சொல்கிறாங்க, கவனமாக இருக்குது சார். உங்களை பற்றி போட்டு விட்டதே உங்கள் ஆஃபீஸில் உள்ளவங்க தான், விஜய் கூட இருக்கவங்க தான். அப்போ எப்படிப்பட்ட ஒரு துரோக கும்பல் கூட அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. புள்ள நல்லபாமும் சாரப்பாமும் கருணாங்கள் இருக்கிற இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவர் நினச்சிட்டு தான் நம்ம உச்சம் எவனுக்குமே நிரந்தரம் கிடையாது. அது புருஷ்லியா இருக்கட்டும், அது ஜாக்கி சானா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஆட்கள். அது பாகவதர் அவரை விட ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரா. தங்க தட்டில் குடிக்க தங்க டம்ளரில் தண்ணி குடிக்கிறாரு. தங்கத்திலே வாழ்ந்தவர். அவருக்கே ஒரு இடத்துல பிச்சை எடுத்து தான் சாகுறாரு சார். வாழ்க்கை நினச்சிட்டு இருக்கிறாங்க நான் உச்சத்துக்கு உன் கூட உனக்கு உழைச்சவங்க எத்தனை பேர் இருக்கான். ஒரு வார்த்தை என் மேடையில் சொல்ல முடியல. ஒரு விக்ரமன் இல்லைன்னா பூய உனக்கு சொல்லணும் சார். நான் பார்த்துருக்கேன். பூய உனக்காக உன் படம் எப்படி பிரசாந்துக்கு போன படம் உனக்கு கிடைச்சிது. அந்த ரகசியங்கள் எங்களுக்கு தெரியும். ரகசியங்களை சொல்ல முடியாது. சூப்பர் ஃபுட்டில் அவங்க நான் டீ குடிச்சிட்டு இருப்பேன் நைட்டுனா. நம்ம பத்திரிகையாளர் ஜெமினி சினிமாவில் இருக்கனால அண்ணனுக்கு தெரியும். நான் நைட்டு அப்படின்னா அவர் பழமுதி சொல்லி அவர் ஆஃபீஸில் போய் உட்காருவேன். இந்த கதையை கேட்டதும் அப்படியே ஜர்க்காகி போய் நிற்கிறோம். எஸ்எஸ்சி உடனே அடிக்கிறேன். எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறக்கா சொல்லி ஏதோ விஜய் பிடி செல்வகுமார் ஏதோ அடிட்டு வந்து போயிட்டு அப்படி நீங்கள் நினைக்கக்கூடாது. என்ன பாடுகள்லாம் பட்டுன்னு எனக்கு தெரியும். சந்திரசேகர் சொன்னோன்னா அவர் வாராரு. அவர் சொல்கிறக்கு ஒருத்தர் வேணும் இல்லை. இந்த விஷயத்த சொல்கிறக்கு ஒரு ஆள் வேணுமா வேண்டாமா சார்? அதெல்லாம் நாங்கள் அவருக்கு கஷ்டப்படுற நேரத்தில் நாங்கள்லாம் இருந்தோம் சார். ஆனால் அவர் மறந்துட்டார். ஏன்னா அவர் எங்கேயோ போயிட்டார். அது உண்மைதான். ஆனால் எங்கேயோ போனாலும் எல்லாத்தையும் நன்றி மறந்தால், அதை யார் யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதையை மறந்தால்
கண்டிப்பாக இனி எங்கே வந்தியோ போனியோ அதே இடத்துக்கு கீழே வர வேண்டியது இருக்கும். அது காலத்தின் கட்டம், கர்மா. அது கர்மா. என் நண்பர் மோகன் பாபு சார் அவருக்கு பார்த்து, அவர் நான் 20 ஏக்கரில் ஒரு வீடு கட்டிட்டு இருக்கேன்னு சொன்னார். அந்த வீட்டை கூட நான் பார்க்கறது எனக்கு வாய்ப்பு கிடைச்சி. வீடு அப்படி கட்டிட்டு இருக்காரு, அங்கே உள்ளுக்குள்ளலாம் போக முடியாது, பெரிய வேன் எடுத்து தான் சுத்த முடியும். ஆனால் அவ்வளோ பெரிய வீடை கட்டி முடிக்கிறாரு. அந்த வீட்டில் அவரால் இன்னைக்கு இருக்க முடியல. கேஸ் பையங்க பெண்ணுங்க எல்லாம் கேஸ் போட்டு இன்னைக்கு அந்த வீட்டில் வாழ முடியல. சரத்பாபு சார் எனக்கு நம்பர், அவர் திடீர்னு இறந்து போனார். அவர் ஒரு தாஜ்மஹால் மாதிரி ஒரு வீடு கட்டுறாரு. செடிக்கு சம்பாத்தியத்தை எல்லாம் அந்த வீட்டுக்காக கட்டுறாரு. அந்த வீட்டுக்குள்ள அவர் குடி போக முடியல சார், இறந்து போயிடுறாரு சார். இதுதான் வாழ்க்கையின் நிஜம், உண்மை. இதை புரிஞ்சுக்கிடாதவங்க அங்கே ஆடுறாங்க பாருங்க, நிறைய குடம் என்னங்க தழும்பா, நான் குறை குடம் தழும்பிக்கிட்டே இருக்கோம் இல்லையா. நான் அப்படி சிஎம் சார் மோதுமா சார் சும்மா இருக்காரு, அவர் புகழ் பாவம் உனக்கு விட்டுட்டு இருக்கிறது பெரிய விஷயம். இன்னைக்கு சும்மா இருக்காங்களா அவங்க வந்து பாருங்க, ஆதவ அர்ஜுனாங்கிற யார் எங்கிருந்து வந்தவன், அவங்கெல்லாம் மோதுற அளவுக்கு நீங்கள் மோதிப்பா முட்டிப்பா, நான் ரெடியாக இருக்கிறேன். சும்மா பிஜேபி முட்டிப்பாருங்கிறான். அவர் நினைச்ச ஒரு நிமிஷத்துக்குள்ள என்ன செய்ய முடியும்னு தெரியும் சார். நீ எந்த இடத்துல இருந்து வந்திருக்கா, நீ யாருன்னு இல்லை. நீ இதை எதுக்காக சொல்கிறேன், எப்படிப்பட்ட திருட்டு கும்பல் உள்ள வந்திருக்குங்கிறக்காக சொல்கிறேன். நீ மோதி பாரு, இளைஞர்கள்லாம் அவன் வீட்டுக்கு வருவாங்க. அடுத்த ஒன்று சொல்கிறான், மாணவர்கள்லாம் வருவாங்க. அட பிராடு பயில மாணவர்கள்லாம் வந்து படிக்கணும், அவன் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும். வறுமையிலே கஷ்டத்தில் விவசாய பிள்ளைங்க காலேஜ் போயிட்டு இருக்கா, நீ மாணவர்கள் அவன் வீட்டுக்கு வருவாங்களாம். மாணவருக்கு நீ என்ன செய்திருக்க அவங்க வரக்கு? அப்போ தவறான வழிகள், தவறான சிந்தனை, ஃபேக் ஐடி, டெய்லி தவறான நியூஸ்கள். 40 லட்சம் பேர் டிக்கெட் போட்டாங்க வெளிநாட்டில் இருந்து வரது. 40 லட்சம் பேர் எப்படி வர முடியும், டிக்கெட் எப்படி போட முடியும்? தப்பா நியூஸ்களை போட்டு நீ உண்மையா உள்ள ஒரு சின்ன விஷயம் சொன்னேன் சார். எதுக்குன்னா இது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அப்போ இருந்ததுனால சார் கன்னியாகுமரி, இது செங்கல்பட்டுல இருந்து கன்னியாகுமரி வர நம்ம பண்ண முடியும். அவ்வளோ ஆறுகளையும் சுத்தம் பண்ணுவோம் சார், அவ்வளோ குளங்களையும் இந்த கடைநடை மடைகள்லாம் ஃபுல்லாக என்எஸ்எஸ் நேஷனல் சர்வீஸ் பண்ணுறவங்க சமூக ஆர்வலர்கள் நம்ம தொண்டர்கள்லாம் வச்சு பண்ணலாம் சார், பண்ணிடலாம். மொத்தம் 12 கோடி தான் பட்ஜெட். செயல்படுத்தும் சார். நீ சொன்ன எவனுக்கு அது காது கேட்கல, நீ செயலே பண்ண மாட்டேன். ஒரு விவசாயிகிட்ட நல்ல பேர் எடுத்துக்கல, நீர் ஆதாரத்தை பாதுகாத்துருக்கலாம். திட்டங்கள் கொடுக்க இருக்க செய்யவும் முடியும் சார். ஆனால் அதை செய்ய மாட்டான். சும்மா வந்துடுவேன், நான் வந்து அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன். என்ன பண்ணிடுவேன்? இன்னைக்கு வரை என்ன செய்திருக்கீங்க? 42 பேர் செத்தவரம் எப்படி போய் அப்படி அடிச்சு 100 மைல் ஸ்பீடில் ஓடுறீங்க, அவ்வளோதான் தெரியும். நானாக இருந்திருப்பேன், அப்படி சொல்லியிருக்கேன் சார். இதே வார்த்தை சொன்னேன் சார். அங்கே நில்லுங்க சார். உசுறு என்ன தேடி வந்தவன், ஒரு உயிர் போனாலும் உயிர் போயிடணும்லாம். அங்கே நின்று அந்த உயிரை காப்பாற்றுக்கு அத்தனை வரும் நின்றுவோம். பைக்கை போ, காரை இதை போட்டுட்டு 42 இறந்த பிறகு எவன் சொல்கிறேன் கேட்க மாட்டேங்க ஓடுறாரு. நான் அந்த இடத்துல இருந்திருப்போம்னா, நான் மேனேஜராக இருந்திருப்போம்னா சார் நின்றுப்போம். உயிர் என் மசருக்கு சமன் சொல்லுங்க சார். என் தமிழினம், என்னை தேடி வந்த என் ரசிகர்கள், என் தொண்டர்கள், அவர்கள் உயிருக்கு முன்னால் என் உயிர் அது உயிரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருங்க சார், ஒரு ரூமை போட்டுறாங்க, இருப்பேன் சார். நான் சொல்லியிருப்பேன் சார். அதுதான் நிஜம், அப்படிதான் இருக்கணும். நீங்கள் எங்கே போறீங்கன்னே தெரியாது. ஆனால் நான் அந்த தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் நிற்பேன். ஒருத்தன் போட்டுருவான், நீ கிழிப்பா அப்படின்ட்டு ஒருத்தன் போட்டிருக்கான். ஒரு நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க, ஒரு வீடியோ தனித்தனியாக போடுறாங்க இல்லையா. அதெல்லாம் இதில் எதுக்கு சொல்கிறேன்னா சார், செய்யாததெல்லாம் சொல்லக்கூடாது. நீ எதாவது செய்து காட்டு, ஒரு 10 வரை வாழ வச்சு காட்டு. நான் எங்களோட 25 பேரை வாழ வச்சுருக்கேன் சார். இங்கே ஒரு 100 வரை வாழ வச்சுருப்பேன் சார். அத்தனை பேரும் பேரோட வேணா சொல்கிறேன். நான் பிஆர்ஓ தான் சார், விஜய் மாதிரி பெரிய ஆள் கிடையாது. ஆனால் வாழ வைத்திருக்கிறேன். நீங்கள் வேணா எங்கள் ஊரில் அவ்வளோ ஒரு லிஸ்ட்டையும் சொல்கிறேன். நந்தகுமாருக்கு தெரியும், இப்போ பேசுன சிவகாக்கு தெரியும். எதே ஒரு 10 வரை வாழ வைங்க சார், 10 வரை உயர்த்துங்க சார். இப்போ எம்ஜிஆர் ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், எம்ஜிஆருக்கும் இப்படி தான் பிரச்சனை வந்து எம்ஜிஆர் நீயும் ஒன்றா 2.5 வயசில் அப்பனை இழந்தவன், ஆனாலே வந்து நின்றவன், தெருவா அலைஞ்சவன். ஆனால் அதான் மட்டும் இல்லை சார், கஞ்சிக்கு சாப்பாட்டுக்கு வழியாமல் பிச்சை எடுத்துருக்கிறாரு. ஒரு பிச்சையை படித்தாதான் தெரியும். உழைச்சிருக்காரு சார். நாடக நடிகரா 10 வருஷம், ஜூனியர் ஆர்டிஸ்டா, சும்மா ராமர் விடல பிள்ளை அம்பு விடல, அதெல்லாம் பார்த்துருக்க படங்கள்ல. எவ்வளோ வேதனை, எவ்வளோ கஷ்டங்கள். எத்தனை ஒரு வீட்டில் சமையல் பண்ண ஒரு ஆள் சொல்கிறாங்க, அம்மா மெஸ் இன்னைக்கு 3 ஹோட்டல் வச்சு கொடுத்துருக்காரு சார். சமையல்காரனை கூட அவனுக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவை, டிரைவருக்கு என்ன தேவை, கூட இருந்த அடியாளுக்கு என்ன தேவை எனக்கு தெரியும். சத்யபாமா அவர் பேர் என்ன, ஜேபிஆர். எத்தனை காலேஜ் வச்சுருக்காரு, அது தலைவன். கூட இருக்கவன் அழகு கடை, கூட இருக்கவனெல்லாம் துரத்தி விட்டு அவன் மேலே பழியை போட்டு அசிங்கப்படுத்தி, தப்பு பண்ணால் கூட நல்ல தலைவன் என்ன சார் செய்வான், அவனை மன்னித்து விடுவான் சார். மன்னித்து இப்படி பண்ணாத, இல்லை அவனை கௌரவமாக வெளியே தள்ளுவான்.
நான் பாருங்க ஒரு பையன் இப்போ எதுக்காக இவ்வளோ பேசுகிறேன்னா அவரு கூட 15 வருஷமாக இருக்கிறாங்க சார். செல்வமணி ஒரு பையன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. உதவியாளர், கொடை பிடிக்கிறது, ஜூஸ் கொடுக்கறது, தண்ணி கொடுக்கறது, அவருக்கு ஒன்று போய் காலை கழுவி விடுறது, அத்தனை உதவிகளையும் செய்த ஒரு பையன் அவரை வேலையை விட்டு தூக்கிட்டீங்க. ஏதோ ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் வரும் சார். எல்லாரும் தப்பு பண்ணோம். தப்பு பண்ணாமல் இருக்குங்க. நம்ம ராமரோ ஸ்ரீராமரோ காந்தியடிகளோ கிடையாது. தவறுகளை சரி பண்ணி கொடுக்கணும் சார். அதான் தலைவர். இப்போ அந்த பையன் வந்து நீங்கள் நடுரோட்டில் இருக்கான், வேலையை விட்டு தூக்கிட்டீங்க. அவனுக்கு ஏதாவது செய்யலாம்ல. நீ உச்சத்தில் இருக்கிறான். எங்கே இருக்கீங்க? உச்சத்தில் இருக்கீங்க. கோடிகள், பல கோடி, 250 கோடி, இங்கே 300 கோடிக்கு இருக்கீங்க. ஏன் அவனுக்கு ஒரு 5-10 லட்சம் கொடுக்கல? என்ன சார் இருக்கு? அதுதானே தலைவன். உங்கள்கிட்ட இருக்கு, இல்லாமல் நீ கொடுக்க வேண்டாம். நான் கொடுக்குறேன். அந்த பாவம் அங்கே தான் வந்திருக்கான். ஆப்ரேஷன் பண்ணிட்டு அவனால் முடியாமல் எவ்வளோ லெட்டர் ஸ்டோரிகளும் கொடுத்துருக்கான். நான் திரும்ப அவன்கிட்ட கேட்டப்ப அவர் உதவியை கேட்டுப்பார். தரலனா வாங்க அப்படின்னு சொன்னேன். என்னுடைய முதல் தவணையாக அந்த பையன் ஒரு அவருடைய உதவியாளர் கூட பிடிச்சு அவனுக்கு செல்வம், நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்லாம். அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய உதவியாக 50,000 பொழுது கையில் கொடுக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். கையில் கொடுக்குறேன், உங்கள் முன்னிலையில் கொடுக்குறேன். எல்லாம் உண்மை தெரியணும் சார். அதுக்கப்புறம் மக்கள் முடிவு பண்ணட்டும். இந்த விஷயம் மக்களுக்கு தெரியணுங்கிறக்காக தான். உதவி செய். அவன் அவமானப்பட்டு கேவலப்பட்டு இருக்கான். இன்னைக்கு சூசைட் பண்ணுறதுக்கு அட்டன் பண்ணியிருக்கான் சார். அதனால தான் நான் அவருக்கு இந்த உதவியை இந்த மேடையில் வைத்து செய்கிறேன். அது மட்டும் இல்லை, சிவன் ரஜினி என் நண்பன் டைரக்டர், அவர் எழும்புக, அவருடைய அடுத்த படத்தில் அவருக்கு ப்ரொடக்ஷன் அந்த வேலையை கொடுக்க ஏற்பாடு பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்சது அதான் சார் செய்ய முடியும். நான் இருக்கேன் கன்னியாகுமரியில் தான். ஆனால் இங்கு உள்ள வேலையும் செய்வேன் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக அவருக்கு ஒரு உதவி செய்து அடுத்த படத்துக்கும் அவருக்கு அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்திருக்கிறேன். செல்வம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். ஒரு பாவம் சார். அவர் 15 வருஷமா உழைச்சிருக்காரு. எஸ்.ஏ. சங்கர் சார் 25 வருஷமா உழைச்சிருக்காரு. அப்படி